ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பர் அண்ட் ஈஸி அண்ட் சிம்பிளான பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இது நான், சப்பாத்தி, பரோட்டா, ஏன் ரைஸ்க்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக இதை தொட்டு சாப்பிட்லாம். 3/4 கிலோ நான் கறி எடுத்திருக்கேன், அதாவது போன்லெஸ் சிக்கனு. அதில் ரெண்டு பீஸ், அதாவது 2 துண்டு மட்டும் நான் வந்து போன் சிக்கன் போட்டிருக்கேன். ஏன்னா அது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இதை நம்ம இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விடுறேன். கெட்டி தயிர், உங்கள் வீட்டில் என்ன தயிர் இருக்குதோ அந்த தயிர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள். ஏன்னா மிளகாத்தூள் நம்ம நிறையா போட போகிறதில்ல, மேரினேட்டுங்கிறதுனால நான் குறைச்சலாக தான் போடுறேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூனுக்கு லைம் ஜூஸு, எலுமிச்சப்பழ சாறு 2 டேபிள் ஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது. நம்ம வந்து இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா மேரினேட் ஆகட்டுங்க. அதாவது கலந்து வச்சிடலாம். அப்போ தான் அதில் உள்ள டேஸ்ட்டெல்லாம் ஏறும். மறந்துடாமல் உப்பு போடுங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ கறி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இதை தனியாக நம்ம வந்து இப்போ வந்து ஊற வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும், எடுத்து வச்சிடலாம் தனியாக. அப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் இல்லாதவங்க நீங்கள் வந்து கீ போட்டுக்கோங்க. ஆனால் அது வந்து நல்ல வாசமனமாக இருக்காது. பட்டர் சிக்கனுங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த சிக்கன் பீசஸை எடுத்து இதில் போட்டு நம்ம இப்போ வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து பட்டர் மட்டும் போட்டிருக்கேன். இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான். பட்டராக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ இதில் பட்டர்லேயே தான் பொரிச்சு எடுக்கிறேன். ரொம்ப இல்லை, 2 டேபிள் ஸ்பூனுக்கு தான் விட்டுருக்கேன் நான். பாருங்கள், இப்போ போட்டு இது பண்ணோன்னே இந்த அளவுக்கு வந்துருச்சு. நிறைய அதாவது எப்படின்னா 80% வெந்திருக்கு, 20% நம்ம அப்புறமா கொதிக்க வைப்போம். அதனால் நான் வந்து 80% வெந்ததே போதுமானது. நான் இப்போ இதை வந்து எடுத்துடுறேன். பாருங்கள், அதில் உள்ள தண்ணி, அந்த லிக்விட் அதெல்லாம் வந்து இறங்கி நமக்கு ஒரு 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 ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வெந்துருச்சு. இது நம்ம இப்போ எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த லிக்விடை என்ன பண்ணுறோம்னா, இந்த ஒரு பேன் சமையல் அப்படிம்பாங்கள்ல, ஒரு சட்டி சமையல்னு, அதே மாதிரி தான் இது. 2 வெங்காயம் நல்ல சின்ன சின்னதாக நறுக்கி பொடுசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை நம்ம இந்த இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதை வந்து எண்ணெயில் வந்து வதக்கணும், நோ ப்ராப்ளம். நம்ம வந்து இதுலேயே வதக்கிக்கலாம். இந்த மாதிரியே வதக்கிக்கோங்க. இது வந்து வெங்காயம் இவ்வளோ மெலிசாக நறுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து இது வந்து செய்ய போகிறது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நோ ப்ராப்ளம். ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வதங்கும். அதனால் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது வதங்குறதுக்கு விட்டுறலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து வதங்கிடுச்சு. வதங்கத்தோடு நம்ம இதில் வந்து தக்காளி போட்டுடலாம். ஒரு பெரிய தக்காளி அதை நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி ஆட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு 10 முந்திரி பருப்பு தான் உங்களுக்கு வந்து அந்த மனம் ஸ்மெல் கொடுக்கும். ஸோ முந்திரி பருப்பு, அதோட கறி மசாலா தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கறி மசாலா தூள். மிளகாத்தூள் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து நல்லா சீனி போடுறேன். சீனி தான் உங்களுக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்து இந்த குழம்போட டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பச்சை வாசனைலாம் போயிடும். இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதை வந்து பட்டு போல் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் பட்டர் போடுறேன். 2 கட்டி பட்டர் போடுறேன். நல்லா இது மெல்ட் ஆகட்டும். ஆல்மோஸ்ட் இது வந்து இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது மெல்ட் ஆனதோடு நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுடலாம். அதாவது ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் அந்த எண்ணெயிலேயே போட்டு நம்ம வந்து லைட்டாக பொரிச்சிக்கலாம். இது வந்து 3/4 கிலோவுக்கு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய் போதுமானது. உங்களுக்கு கூடலாம் உங்களுக்கு வந்து ஸ்மெல் பிடிக்கும், உங்களுக்கு வந்து இதாக இருக்கும்னா நீங்கள் வந்து 2 கூட போட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு விருப்பமானது தான். இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சி வச்சுருந்த விழுதை நம்ம வந்து இதில் கொட்டிடலாம் ஃபுல்லாக. பாருங்கள், அந்த எண்ணெயில் அந்த பட்டரோடு போட்டு இதை வந்து இப்போ கொட்டின உடனே உங்களுக்கு வந்து ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி கொதி வரும். அதை வந்து வாஷ் பண்ணி லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம், நிறையா வேணாம்.
ஏன்னா அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த அதாவது நான் பராட்டா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற திக்னஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குனாக்கா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி கொதி விட்டிங்கனாக்கா அது வந்து கெட்டியாகிடும். ப்ளஸ் வந்து உப்பு உரப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. உரப்பு இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறவங்க நீங்கள் உரப்பு ஆட் பண்ணிக்கலாம், இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் தேவைனாக்கா நீங்கள் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ கோழி இந்த கறி பீஸ் நம்ம வந்து பொரிச்சோம் இல்லையா, அதையும் இப்போ கொட்டி ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ எல்லாமே பச்சை வாசனம்லாம் போயிடும். இப்போயே நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பட்டர் நான் பாருங்களேன் எவ்வளோ சூப்பர் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை சப்பாத்தி பராட்டா ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.